Hi friends. பில்லி சூனியம் மாந்திரிகம் இது வச்சிருந்தா கூட இந்த காலகட்டத்தில் எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் ஒரு தப்பான யூஸ்டு காரை வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கே நீங்களே செய்வினையாகும். அப்படிப்பட்ட யூஸ்டு காரை எப்படி பார்த்து வாங்குறது? அது மட்டும் இல்லைங்க, மெக்கானிக்கே சக்ஸஸ் பண்ணும் ஒரு 5 கார்கள், அதாவது இன்ஜின் ரிலையபிலிட்டி ஆகட்டும் சரி, பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, அந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸும் சரி, மெயின்டெனன்ஸும் சரி, எல்லாமே கம்மியான விலையில் கிடைக்கிற ஒரு 5 காரை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்டு கார்ஸை விரும்பி வாங்கும் மக்களில் 2 தரப்பாக இருக்காங்க. அதாவது ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீமியமான காரு, லக்ஸரியான காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கணும், அதை ஷோரூமில் போயிட்டு வாங்க போனால் பல லட்சங்கள் சொல்லுவாங்க. ஆனால் யூஸ்டு கார் மார்க்கெட்லேயும் சில லட்சம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மக்கள்லாம் அந்த யூஸ்டு காரை வாங்குவாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யூஸ்டு காரை அவங்க வாங்குறதுக்கு ரீசனே பட்ஜெட் தாங்க. ஏன்னா புது கார் வாங்க போனால் அதோட விலைப்பட்டியல் பல லட்சம் சொல்லுவாங்க. ஸோ யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கினா அந்த கார் கம்மியான விலையில் வாங்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த கம்மியான விலைக்கு அந்த காரை வாங்கிட்டு அதோட மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு அந்த காரை வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த காரோட மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வரப்போகுது, அந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட் என்னென்ன ஆகணும், அந்த கார் எதை போன்ற காரை நம்ம வாங்கணும். அதாவது சேல்ஸ்மேன் உங்களுக்கு நிறைய சஜஷன் பண்ணுவார். சார் இது ஃபர்ஸ்ட் ஓனர் கார் சார், இது டாக்டர் அட்வொகேட் யூஸ் பண்ண கார் சார், இந்த கார் லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் அந்த காரை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த காரில் எதுவும் குறைபாடு ஆயிடுச்சுன்னா நீங்கள் போயிட்டு சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் லோக்கல் மெக்கானிக்கிட்டே ஓட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விலை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உடனே டீலர் ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது. டீலர் ஸ்கேம் பண்ணல, உங்களுக்கே நீங்களே ஸ்கேம் பண்ணிட்டீங்க. அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா உங்களுக்கே நீங்களே செய்வினை வச்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு தரப்பு மக்களை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா அவங்க ப்ரீமியம் கார்ஸ் வாங்குறாங்க, அவங்களுக்கு அந்த காரை பற்றி ஸ்பெக் ஆகட்டும் சரி, அதோட யூசர் ரிவ்யூ ஆகட்டும் சரி, நிறையவே பார்த்துருப்பாங்க. அதுவும் அவங்க கனவு காராகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த காரை தான் வாங்கணும்ட்டு ஒரு முடிவில் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த காருக்காக எவ்வளோ வேணாலும் செலவழிப்பாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு மக்கள் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கணும்னு போயிட்டு, அதாவது ப்ரீமியமான காரை கம்மியான விலையில் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு ஆடியோ இல்லை வோல்க்ஸ்வாகன் போலோ ஆகட்டும் சரி, இதே போன்ற கார்களை நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டெல்லாம் என்ன ஆகும், உங்களால் அதை சரி பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இல்லைனா அது உங்கள் வீட்டிலே ஸ்கிராப்பில் தான் கிடக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெக்கானிக் சஜஷன் பண்ணுற 5 கார்களை பார்த்துருவோம். முதல் கார் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே தேவையில்ல, நீங்களே ரோட்டில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரியலபிளான இன்ஜின் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சிட்டி டிரைவ் ஆகட்டும் சரி, ஹைவேஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, சூப்பராகவே இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்க ஷிஃப்ட் காரை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட உங்களால் ஈஸியாக சரி செய்துக்க முடியும். இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க லோவர் ஆர்ம், லிங்க் ராடு, சஸ்பென்ஷனு, கிளச் பிளேட்டு, உங்களுக்கு டைமிங் கிட்டு, டைமிங் பெல்ட்டு எது போச்சுனாலும் உங்களால் விலை கம்மியான விலையில் இதை நீங்கள் வாங்கி மாட்டிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஹைவேஸ் போகிறதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ சிட்டி ப்ளஸ் ஹைவேஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னா ஷிஃப்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்கிறது வேகனார் பார்த்தீங்கன்னா ஒரு டால் பாய் செக்மெண்ட், அதாவது ஒரு பாக்ஸி டைப்ல இருக்கும். அதாவது நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணுவாங்க, சோப்புடா பண்ணலான்ட்டு. ஆனா மற்றவங்க கிண்டலுக்காக நம்ம அந்த காரை தவிர்க்க கூடாது. குறிப்பா சொல்லணும்னா டெய்லி யூஸ்க்கு, சிட்டி யூஸ்க்கு இது பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஒரு காரை பை பண்ண போறீங்கன்னா யூஸ்ட் மார்க்கெட்ல வேகனரை நீங்க தைரியமா நம்பி எடுக்கலாம். அதோட கண்டிஷன்லாம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு சீப்பராக கிடைக்கும். அந்த காரில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியாகவே நீங்கள் அட்ரஸ் பண்ணி அந்த காருக்கு ஈஸியாக அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி மாட்டிடலாம். ஸோ வேகனர் எடுத்துட்டிங்கன்னா டெய்லி டிரைவுக்கு சும்மா ஜாலியாக நீங்கள் பறக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா i10. இந்த காரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா i10 ஒரு லக்ஸரியான கார். அதாவது நம்ம சொல்ல போகிற இந்த 5 காரில் i10 கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கும், லக்ஸரியாகவும் இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட நல்லா பயணம் செல்றதுக்கு சூப்பராக இருக்கும். லாங் டேர்ம் யூஸ் கார் இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் யூஸ் கார் இருந்தாலும் சரி, அதாவது சிட்டி யூஸ் கார் இருந்தாலும் சரி, ஹைவேஸ் யூஸ் கார் இருந்தாலும் சரி, i10 உங்களுக்கு நல்லாவே ப்ரீமியமாக இருக்கும். ஸ்டேரிங்கை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸ்டேரிங் சொன்னபடி கேட்கும். அந்த அளவுக்கு தான் ஸ்டேரிங்கோட குவாலிட்டி இருக்கும். நல்ல ப்ரீமியமான ஒரு கார் தான். இதோட விலை இந்த 2 கார், அதாவது மாருதியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஆனால் பெரிய அளவில் இருக்காது. உங்களுக்கு இந்த கார் நல்லாவே கம்ஃபர்டபுள் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் கார் எடுக்கிறவங்க கூட i10 சஜஸ்ட் பண்ணலாம். இதோட விலைப்பட்டியலும் பார்த்தீங்கன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் கம்மியாகவே இருக்கும். ஸோ மெக்கானிக்கிட்டே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா i10 நல்ல காருன்னு சொல்லுவார். 4 நம்பரில் நம்ம பார்க்க போகிற கார் தான் ரொம்ப முக்கியமான கார். அதுதான் டொயோட்டாவோட எட்டியாஸ். இந்த எட்டியாஸ் காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவரோட கார்னே சொல்லலாம். அதாவது கால் டாக்ஸியில் இந்த காரை நீங்கள் அதிகமாகவே பார்க்கலாம். இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, ரியலபிலிட்டி ஆகட்டும் சரி, உங்களுக்கு லாங் டேர்மாகவே வரும். அதாவது 2-3 லட்சம் ஓடின காரையும் இன்னும் ரோட்டில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதோட இன்ஜின் ரியலபிலிட்டியாக இருக்கும். இந்த காரை நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்க போகும்போது டீலர்கிட்ட எங்கடா நம்மக்கிட்ட கிலோமீட்டர் கம்மி பண்ணி நம்மக்கிட்ட விற்றுருவாங்கன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஏன்னா அவங்க எவ்வளோ தான் கம்மி பண்ணாலும் அது பாட்டுக்கு லட்சக்கணக்கில் இந்த இன்ஜின் ஓடும். இந்த காரை மட்டும் நீங்கள் நல்ல மெயின்டெனன்ஸான காரை பார்த்து எடுத்துட்டிங்கன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அதாவது மாருதியை கம்பேர் பண்ணது கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர ஆனால் பெரிய லெவலில் இருக்காது. உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். உங்களுக்கு இன்ஜினும் நல்லா ரியலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாங் டேர்ம் யூஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டொயோட்டா எட்டியாஸ் கிடச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. நல்ல கண்டிஷனாக இருக்கிற தருவாய்.
இனோவாயில். இப்போ நம்ம அடுத்த 5ஆவதாக சொல்ல போகிற கார் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல் டைம் ஃபேவரட்டான காரு. நிறைய பேருக்கு இந்த காரில் பயணத்தை செஞ்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட பயணத்தை வந்து மறந்துருக்கவே மாட்டீங்க. அதுதான் நம்ம யோனோவா. அதாவது டொயோட்டா பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேசல் ஃப்ரீயாக இருக்க ஒரே விஷயம் என்னன்னா அவங்களோட இன்ஜின் தான். அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் வர காரு. இன்னொன்று உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கார் எடுத்துட்டீங்க லைஃப் டைமாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல. மெயின்டெனன்ஸ் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஏன்னா இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து அசால்ட்டாக 4 லட்சம் 3 லட்சம்லாம் ஓடுது. ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இந்த கார் எடுத்துகிட்டு லாங் டைமாக யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியோட போகிறதுக்கு 7 சீட்டராகவும் இருக்கும். ஹைவேஸ் ஆகட்டும் சரி, ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும் சரி, சிட்டிக்குள்ளேயும் சரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அது இல்லாமல் இனோவா வச்சிருந்தாலே ஒரு கெத்து தானே. இன்றைக்கி கட்சிக்காரங்க முதற்கொண்டு சினிமாக்காரங்க முதற்கொண்டு எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்குற கார் இனோவா தான். கிறிஸ்டா அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு இனோவாவே போதும். நல்ல ஒரு மெயின்டெனன்ஸான காரு, நல்ல ஒரு டீலர்கிட்ட பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிருந்த காராகவே அமையும். இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு ரீசன் என்னன்னா, அதாவது யூஸ்டு கார் பையர்ஸில் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் 2ஆம் விதமான மக்கள் தான் அதிகமாகவே இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு கார், கனவு கார், அதை நம்ம வாங்கியே ஆகணும். அதுவும் அந்த கார் வந்து நம்மளுக்கு மலிவாகவே கிடைக்கணும். மெயின்டெனன்ஸும் எதுவும் பிரச்சனை வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த காரை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் குடும்பத்தோடு எங்கேயாச்சும் போகும்போது கார் நின்றுட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பல லட்சங்கள் அந்த காரை வாங்கிட்டோம் ரஸ்ட் இஷ்யூக்காக இல்லை அதோட இன்ஜினுக்காக நம்ம செலவு செஞ்சுட்டு இருந்தால் நம்மளோட பாக்கெட்டில் இருக்க பணம் வந்து ஃபுல்லாக காலி ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு கார் ஆசையே போயிடும். மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்பா அந்த காரை வாங்கினா, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அடுத்தவங்களை பார்த்து கார் வாங்குறத தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடித்தமான கார், உங்கள் ஃபேமிலிக்கு எது செட் ஆகும், அதாவது நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, எப்பெல்லாம் வெளியே எடுப்பீங்க, அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு உங்களால் அந்த காருக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியும் இதெல்லாம் யோசித்து நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா உங்களுக்கு தான் முன்கூட்டியே அந்த விஷயங்கள்லாம் தெரியுமே. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுறாரு, இது வந்து செம கார்ரா பயங்கரமாக இருக்கும், இதில் போனாலே கெத்தாக இருக்கும், நல்லாவே உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஹில் ஸ்டேஷனுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், உனக்கு நல்ல க்ரூசிங் கண்ட்ரோல் இருக்குது, அது இருக்குது, மொட்டை மாடியெல்லாம் இருக்குன்னு பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த காரோட மெயின்டெனன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதை வாங்கிட்டு வீட்டில் ஒரு கிடப்பில் போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ யூஸ்டு கார் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா 2026 உங்களுக்கு அற்புதமான காராக கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதுவும் கருத்து முரண்பாடுகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் யூஸ்டு காரை இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அதில் இருக்கும் நல்ல விஷயங்களாகட்டும் சரி, இல்லை அதன் மூலிமா உங்களுக்கு எதுவும் சிக்கல் ஏற்பட்டிருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இதே போன்ற வீடியோக்களை ரெகுலராக பார்க்குறதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கில் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றது என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.